வணக்கம் greetings நமஸ்தே everyone. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்மளுக்கு வந்து வில்ட்ராக்ஸ் மூலமா 3 லென்ஸ் வந்து ரிவ்யூ பண்றதுக்கு சான்சஸ் கிடைச்சிருக்கு. சோ அந்த லென்சஸை கலெக்ட் பண்றதுக்கு தான் இப்போ நம்ம டமான்சாராக்கு வந்திருக்கோம். டமான்சாரால குறிப்பிட்டு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வி போட்டோஸ் அண்ட் நம்பர். சோ அவங்க தான் வில்ட்ராக்ஸ் மலேசியாவுக்கு ஆஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர். சோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம லென்ஸை கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். இதான் அவங்க ஆஃபீஸ். பின்னால் தெரியுதா, இந்த பில்டிங்ல தான் அவங்க ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம போய் லென்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு வ்ளாகாக போடலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட முதல் முயற்சி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. 3 லென்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால அந்த 3 லென்ஸ் என்னென்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25mm, 35mm, அப்புறம் வந்து 56mm. இந்த 3 ரேஞ்சில் உள்ள லென்ஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்லி வில்ட்ராக்ஸோட ஏர் சீரிஸ் லென்சஸ். ஏர் சீரிஸ் லென்சஸ் f1.7 எபிச்சர் உள்ளது. 1.8 இல்லை, 1.4 இல்லை, 1.7 எபிச்சர் உள்ள லென்சஸ் தான் இப்போ நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அவங்க ஆஃபீஸ்க்கு இப்போ வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ் கிட்டே நான் போயிடுவேன். ஒரு சின்ன டீட்டெயில், வி ஃபோட்டோ சனியாமரல் அவங்க வந்து வெறும் வில்ட்ராக்ஸுக்கு மட்டும் ஆஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, வில்ட்ராக்ஸையும் தவிர்த்து இன்னும் சில பிராண்ட்களுக்கும் அவங்க வந்து ஆஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க. என்னென்ன பிராண்ட் அப்படின்றத வந்து நான் அதை இங்கே கீழே லிஸ்ட்டில் போடுறேனே. இப்போ கரெக்டாக வந்தாச்சு. வி ஃபோட்டோ. ஓகே, லென்ஸ் வந்து நம்ம கைக்கு கிடச்சிருச்சு. 3 லென்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று இங்கே கீழே இருக்குது இமேஜில். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 25mm, 35mm, 56mm. ஆக்சுவலி இப்போ நான் அவங்க ஆஃபீஸில் இருந்து தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டால் முடியும்னு சொல்லிட்டாங்க. 3மே வந்து f1.7 எபிச்சர் உள்ள லென்சஸ், ப்ரைம் லென்சஸ், லைட் வெயிட் லென்சஸ், ஸ்பெஷலி இப்போ மிரர்லெஸ் கேமராஸ் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம சாய்மிகா ஃபோட்டோ யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஒரு லென்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணி அதோட அவுட்புட் பில்டு அப்படின்னு என்னெல்லாம் எனக்கு இந்த லென்ஸை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதோ நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 25mm, 35mm, 56mm. அங்க பார்த்த லென்ஸ் இங்க வந்துருச்சு. இன்னைக்கு காலையில தான் இந்த 3 லென்ஸுமே நான் போய் வாங்கிட்டே வந்தேன் ஃப்ரம் வில்ட்ராக்ஸ் மலேசியாவோட ஆஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸான வி போட்டோஸ் அண்ட் நம்பர். இன்னும் நான் ஒரு டெஸ்டிங் எதையுமே பண்ணலைங்க இந்த லென்ஸுங்கள. ஸோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த லென்ஸ் 3மே. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தா இந்த 3 லென்ஸ்ல நான் முத ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் தான். ஏன்னாமே நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா 3மே ஏறக்கூடிய ஒரே ஹைட்ல தான் இருக்கு இந்த 3 லென்ஸுமே. நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமரால காட்டுற பாருங்க, 3 லென்ஸோட ஹைட் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து சேமா தான் இருக்கு. சரி, இந்த 3 லென்ஸ்ல அடுத்த விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் தாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இதுக்கு முன்ன வந்து வில்ட்ராக்ஸோட ப்ரோ சீரிஸ் லென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து வில்ட்ராக்ஸோட ப்ரோ 50mm அண்ட் 75mm யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா அழகான ஷார்ப்பான இமேஜஸ் கொடுக்கக்கூடிய கேப்பபிள் லென்சஸ் தான் அந்த 2 லென்ஸுமே. பிளஸ் ஒன்று தான் அதோட மைனஸ் இருந்துச்சு. மைனஸ்னு போது அதோட வெயிட் வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸா இருந்துச்சு. பட் அதே நேரத்தில் அப்பதான் நான் கேள்விப்பட்டேன் வில்ட்ராக்ஸ்ல வந்து ஏர் சீரிஸ் லென்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த 3 தான் வில்ட்ராக்ஸோட ஏர் சீரிஸ் லென்சஸ். இந்த ஏர் சீரிஸ் லென்சஸ் வந்து இதோட ஐடியாலஜி என்னன்னா காம்பேக்டான டிசைன்ல லைட் வெயிட் லென்சஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். அவங்க சொன்னதை வந்து உண்மையில அச்சீவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா லைட் வெயிட்டா இருக்கு. ஓகேவா, கம்பேர் டு தி ப்ரோ சீரிஸ் லென்சஸ் இந்த லென்சஸ் வந்து உண்மையிலே லைட் வெயிட்டா இருக்கு. பாவிக்கிறதுக்கும் எப்படி இருக்கும்ன்றத நாளைக்கு நான் ஒரு போட்டோ ஷூட்ல 56mm இங்க 56 இந்த 56mm வந்து நாளைக்கு ஒரு ஷூட்ல நான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அதுல தான் எனக்கு தெரியும் வில்ட்ராக்ஸோட ப்ரோ சீரிஸ் 56mm லென்ஸும் இந்த ஏர் சீரிஸ் 56mm லென்ஸும் எந்த அளவுக்கு வெயிட் வைஸ் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு கொடுக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் அது வந்து ப்ரோ சீரிஸ் வந்து f1.2, இது வந்து f1.7 எபிச்சர் அப்படின்னு போகும்போது ஒரு ஸ்டாப் எபிச்சர்ல வந்து பெரிய டிஃபரன்சஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்றதையும் நாளைக்குள்ள போட்டோ ஷூட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வில்ட்ராக்ஸோட ஏர் சீரிஸ் லென்சஸ்ல இன்னும் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னா இந்த லென்சஸ்ல நீங்க இன்கேஸ் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லென்ஸோட ஃபர்ம்வேர் அப்டேட் நீங்க பண்ணணும்னா கேமராவில் இந்த லென்ஸை பூட்டி ஃபர்ம்வேரை இன்ஸ்டால் பண்ணி அந்த மெமரி கார்டு எடுத்து கேமரால போட்டு கேமராவை திறந்து அதுல இருந்து லென்ஸுக்கு அப்படி அதுக்கான அவசியமே இல்லை. ஏன்னா இந்த லென்ஸ்லயே உங்களுக்கு பின்னால ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. தெரியுதா? இந்த டைப் சி போர்ட்ல உங்களால லென்ஸோட ஃபர்ம்வேரை அப்டேட் பண்ணிக்க முடியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு அப்கிரேட் ஃபர்ம்வேர் அப்படின்னு ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும் ஃபர்ம்வேர் அப்டேட் ஆகிரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல அப்டேட் பண்றதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு இதுல கிடைச்சிச்சுன்னா இதோட ஃபர்ம்வேர் அப்டேட் பண்றதுக்கு நான் வந்து அதையும் ஷேர் பண்றேன் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்றதுக்கு அப்படின்னு. மற்றபடி நான் பார்த்ததுல இந்த 3 லென்ஸுக்கு வந்து த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு பொதுவா லென்ஸுக்கு அப்படின்னாலே என்னென்ன முக்கியமா தேவையோ அது எல்லாமே கரெக்டா செதுக்கி இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த லென்ஸ்ல மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டா அந்த ஒயிட் டாட் நமக்கு கண்டிப்பா வேணும்ல. எங்க லென்ஸ் வந்து கேமரால போய் நம்ம கரெக்டா அந்த பாயிண்ட்ல வச்சு ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணணும் அப்படின்னு அது வந்து நல்லா பெருசா பளிச்சுன்னு தெரியற மாதிரி கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் இது வந்து வேற கலர்ல கொடுத்திருந்தா பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் இது வந்து நல்லா ஒரு பெரிய ஒயிட் டாட்ல கொடுத்திருக்காங்க. 3 லென்ஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிளா தெரியற அளவுக்கு
ரொம்ப ஒரு பெரிய ஒயிட் டாட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, சில பிராண்டுங்க வந்து பர்பஸ்லியா என்ன எனக்கு தெரியல, ரொம்ப சின்னதா கொடுப்பாங்க, இல்லனா ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி இருக்கும், இல்லனா கலரே மாத்திடுவாங்க. இந்த பிளாக் கலர் லென்ஸுக்கு ரெட் கலர் டாட் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அவசரத்துல போட்டணும், ரன் அண்ட் கன் சிச்சுவேஷன்ல லென்ஸை மாத்தி போடணும்னு வரும்போது அந்த நேரத்துல வந்து அந்த ரெட் கலர் டாட் கண்ணுக்கு தெரியவும் தெரியாது. அவ்வளவு லேசில சின்னதா இருக்கும், ரெட் கலர் ஒரு டார்க்கான கலர் இருக்கும், லென்ஸே டார்க், அதுல இன்னும் டார்க்கான கலர் வேற கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இவங்க பண்ணாம கண்ணுக்கு எப்படி எந்த தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஒயிட் கலர் பெரிய டாட் கொடுத்திருக்காங்க. சோ இட்ஸ் நைஸ் திங்லா. Keep it up. இன்னொரு சின்ன ஒற்றுமை என்னன்னா, இந்த 3 லென்ஸோட ஃபில்டர் டயமீட்டருமே 52 mm மட்டும் தான். நானும் இந்த ஷாக் ஆயிட்டேன். பிகாஸ் ஆஃப் இது வந்து 3 டிஃபரெண்ட் ஃபோக்கல் ரேஞ்ச்ல உள்ள லென்சஸ்ன்றனால 3 லென்ஸுக்குமே 3 வெவ்வேறு ஃபில்டர் த்ரெட் சைஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, 3 லென்ஸுக்குமே சேம் 52 mm தான் கொடுத்திருக்காங்க ஃபில்டர் த்ரெட் சைஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. நீங்க இன்கேஸ் இந்த 3 லென்ஸ்ல ஒரு லென்ஸ் நீங்க வாங்கினாலும் சரி, அதுக்கான ஃபில்டர் நீங்க வாங்கிட்டு இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து அடுத்த லென்ஸுக்கு அப்கிரேட் பண்ண போறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 25 mm நீங்க வாங்கிட்டீங்க. அந்த 25 mm ல இருந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கல் ஜூம் உள்ள லென்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப், இன்னும் டெலி எதிர்பார்க்கறீங்கன்னா அதுல இருந்து 35 mm நீங்க போவீங்க. சோ 35 mm நீங்க போகும்போது அதே ஃபில்டர், அதே அந்த யூவி ஃபில்டரோ, அதே என்டி ஃபில்டரோ, அதே போலரைசர் ஃபில்டரோ, இது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும். அதே ஃபில்டர் நீங்க இந்த லென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். நீங்க இப்போ இந்த லென்ஸ் நான் இதுல இருந்து இதுக்கு அப்கிரேட் ஆகிற காரணத்தினால நான் எல்லாத்தையுமே திருப்பி புதுசா வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதே ஃபில்டர் த்ரெட் சைஸ் தான் 3 லென்ஸுக்குமே கொடுத்திருக்காங்க. சோ 3 லென்ஸையுமே நீங்க ஃபோக்கல் லென்த் இன்னும் வைடான ரேஞ்சுக்கு போனாலும் சரி, இன்னும் டெலிக்கு போனாலும் சரி, அதே ஃபில்டர்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தை நான் கவனிச்சது என்னன்னா, இந்த 3 லென்ஸுங்களையுமே அதோட ஃபோக்கல் ரிங் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ரப்பரைஸ்ட். ஓகேவா, இது வந்து ஒரு மாதிரியான பிளாஸ்டிக் தான் நினைக்கிறது, என்ன மெட்டீரியல் எனக்கு ஷூரா தெரியல. பட் ஆனா ரப்பர் இல்லைங்க, ரப்பரே இல்லை இது. ஸோ அப்படின்ற போது வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. ஓகேவா, சில பிராண்ட் லென்சஸ்ல வந்து அவங்க இந்த ஃபோக்கஸ் ரிங்கை வந்து ரப்பர்ல கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு மாதிரி பூத்து பண்ண மாதிரி வெள்ளைன்னு வந்துடும். அதை இன்கேஸ் நீங்க போய் விற்கணும்னு சொல்லி எங்கனாச்சும் கடையில போய் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே பயங்கரமா கட் கோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இதுல வராது. ஏன்னா இதுல கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற ரிங் அப்படின்றது ரப்பர் ரைஸ் இல்லை. இன்னும் இந்த லென்ஸுங்களை எந்த ஒரு போட்டோஷூட்டுமே நான் ட்ரை பண்ணல. அதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு சின்ன கவலை வந்துருச்சு. என்னன்னா, இதோட பிரைஸ் டு குவாலிட்டி ரேஷியோ தாங்க. ஏன்னா இதுக்கு முன்ன நான் பாவிச்சேன்னு சொல்ல ப்ரோ சீரிஸ் லென்சஸ், அதாவது 56 mm and 75 mm ரெண்டுமே வந்து ஏறக்குறைய மலேசியன் கரன்சிக்கு வந்து 1000 ரிங்கிட்டுக்கு மேல இருந்துச்சு. சோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த 1000 ரிங்கிட் கொடுத்து 1000 வெள்ளி கொடுத்து ஒரு லென்ஸை நம்ம வாங்குறோம். அதோட குவாலிட்டி அப்படின்றது வந்து பிளஸ் அதுல வந்து ப்ரோன்ற ஒரு வார்த்தையே இருந்தனால அதை வாங்கி நம்ம பாவிக்கும் போது, நான் பாவிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அது மேல ஒரு அதிக நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. ஓகே, இந்த லென்ஸ்ல வச்சு போட்டோ எடுத்தா கண்டிப்பா போட்டோஸ் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஷார்ப்பா அழகா கிடைக்கும் அப்படின்ற வந்து நான் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு. ஆனா இந்த லென்ஸ்னு வரும்போது இந்த 3 லென்ஸுமே பிரைஸ் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்ட்ராக்ஸோட ப்ரோ சீரிஸ் அளவுக்கு இல்லாம அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு இந்த 3 லென்ஸுமேங்க. சோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து வில்ட்ராக்ஸ் மாதிரி ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் லென்சஸ் கிடைக்குது அப்படின்ற போது, ஆனா இதே ஒரு அதான் சொன்னேன், இந்த ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நல்ல ஷார்ப்பான போட்டோஸ் கிடைக்குமா அப்படின்னு. இதை என் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சாய்மேகா போட்டோகிராஃபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமைங்க. அப்பதான் இந்த சீரிஸோட 2வது எபிசோட் வீடியோ இந்த லென்ஸுங்களை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அந்த டெஸ்டிங் பிஹைண்ட் தி சீன்ஸ், ஃபைனல் அவுட்புட், பிக்சல் பீப்பிங் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்ன எனக்கு தோணுதோ 1 to 1 அவங்க கிட்ட நான் ஓப்பனா சொல்ல போறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. as soon as possible எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், தேங்க்யூ, மக்கசே.